திருவள்ளுவர் மாவட்டம் முகப்பேர் மேற்கு 2வது பிளாக்கை சார்ந்த மணிகண்டன் அன்பரசி தம்பதிகள் திருமணமாகி 6.5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நித்தம் இன்ஸ்டாகிராம்ல நம்ம சேலத்து மகமாயோட வீடியோவை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு தம்பதிகளும் சாட்சியாக நிற்கின்ற வீடியோவை பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து அமாவாசை அன்னைக்கு கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சு தற்சமயம் நம்ம ஆலயத்துல வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இவங்களோட குழந்தை அங்கத்துல கழுபினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்த்து நம்ம சேலத்து மகமாய் சுகப்பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி பார்த்துக்கிட்டு இருந்து எப்படி இந்த அம்மாவால மட்டும் ஒரே மாதத்துல 3 மாதத்துல ஒரு கைப்பிடி பிரசாதத்தின் மூலியமாக இத்தனாயிரம் பேத்துக்கு குழந்தை வரத்தை ஈரெடுத்து கொடுக்க முடியுதுன்னு சொல்லி வியப்பல் ஆளாத தம்பதிகளே கிடையாது, பக்தர்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அற்புதங்களையும் அதிசயித்து நம்ம சேலத்து மகமாய் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பக்தரையே கேட்கலாம், அம்மாவுடைய சக்தி என்ன, அவ எப்படி இந்த அற்புதத்தை நிகழ்த்தா, அவங்க மனம் என்ன சொல்லுது நம்ம கேட்கலாம். வணக்கம்பா. நீங்க 6 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம ஒவ்வொரு மாதம் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. இப்ப இந்த 6 ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நீங்க அம்மாவை தேடி வந்து முதல் மாசம் கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சுட்டாங்க. அந்த கரு தங்கச்சின்னு அந்த செய்தியை கேட்டதுக்கு உடனே நீங்க அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? நான் இதை என் மனைவியும் நிறைய கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் அப்போ எல்லாரும் இது பண்ற மாதிரி தான், வேணாம் அப்படி இப்படின்னு இது பண்ணி இதை நான் எனக்கு யாரும் இதை சொல்ல, இங்க யாரும் போங்கன்னு எனக்கு யாரும் இது பண்ண. நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், 23 வருஷம் ஒருத்தவங்களுக்கு இல்லாம இருந்து இதுவா இருந்த அந்த வீடியோ பார்த்தேன். அப்புறம் 11 வருஷம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே இது உண்மைதானா அப்படின்ட்டு எல்லா வீடியோஸையும் பார்க்க சரி, ஒருத்தவங்க 1 மாசமே சாப்பிட்டு கரு தங்கிச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு நடக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இது பண்ணிட்டு 2024 ஃபுல்லா அந்த கோயிலுக்கு வரணும்னு எவ்வளோ இது பண்ணோம். ஆனா முடியல. அந்த 24 எண்டிங் டிசம்பர் கரெக்டா என்ன ஆனாலும் பரவாயில்ல போய் கோயிலுக்கு போயிடணும் அப்படின்ட்டு மனைவியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்தோம். 28 29 அமாவாசை, அது நியூ இயருக்கு 2 நாளைக்கு முன்னாடி அமாவாசை. இங்க வந்தோம், வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டு அடுத்த மாசம் அமாவாசைக்கு இவங்களை 2 பேரும் வரலாம் அப்படின்ட்டு பார்த்தப்போ இவங்களுக்கு தள்ளி போயிருந்தது, ஜனவரி இதுல தள்ளி போயிருந்தது. சரி நீங்க அங்க வீட்டுல டெஸ்ட் பண்ணாங்க. நான் இங்க இருந்து இங்க கோயிலுக்கு போயிட்டு நாங்க பஸ் சென்னையில ரீச் ஆன உடனே இவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ண உடனே பாசிட்டிவ் வந்தது. உண்மையிலே அப்போ ஆழ்ந்திருப்பீங்க. கண்டிப்பா மிராக்கல் நடந்தது. எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போனோம், அந்த 6 வருஷத்துல எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போனோம். எல்லாம் ஐவிஎஃப் பண்ணோம், ஐஓஇ நிறைய சொன்னாங்க. நாங்க இல்ல, எனக்கு இவங்க கூட ஒரு கட்டத்துக்கு மேல இது பண்ணாங்க. எனக்கு இல்ல, எங்க வீட்டுல அண்ணனுக்கு இருக்கு, அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, எல்லாருக்குமே இருக்கிறப்போ எனக்கு எப்படி இல்லாம இருக்கும், இரு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கடைசியா இந்த சாமியை நம்பி வந்தோம். ஆனா இந்த சாமி எங்களை கைவிடுது. சந்தோஷம்பா. கண்டிப்பா. இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லா தம்பதிகளையும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப உங்களை எல்லா தம்பதிகளும் எல்லா பக்தர்களும் இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு பார்க்க போறாங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து அதே மாதமே அம்மா உங்களுக்கு மனம் இறங்கி வரம் கொடுத்தாங்க இல்லையா? அப்போ உங்க புண்ணிய பலன் எவ்வளவா இருக்கும். உங்களை வந்தவனே அம்மா குழந்தையாக ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வரத்தை கொடுத்துருக்காங்க, உங்க வேண்டுதலை செவிசாய்த்து. ஏன்னா ஒவ்வொரு தம்பதிகள் 3 மாசம் 5 மாசம் 1 வருஷம் கூட தொடர்ந்து இன்னும் கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தாமதிச்சு அம்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க, இன்னும் மனம் இறங்காம. ஆனா உங்களுக்கு முதல் மாதமே மனம் இறக்கி இருக்காங்க. அங்கத்துல கழுபினி இல்லாம சுகப்பிரசவமா அம்மா குழந்தை வரத்தை கொடுப்பாங்க. ஈடெடுத்து கொடுத்தவனே குழந்தையோட மீண்டும் பக்தர்கள் முன்னாடி சாட்சியாக நிக்கலாம். சரிங்களா? உங்களை போல உள்ள தம்பதிகளும் அம்மா ஆலயத்தை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சேலத்து மகமா இல்லைன்னு சொல்லாம வரம் கொடுக்கணும்னு வேண்டிக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு மனம் இறங்கினது போல மீண்டும் எல்லா பக்தர்களுக்கும் அம்மா இதே போல மனம் இறங்கி வரம் கொடுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வந்தீங்களோ அந்த நம்பிக்கை வீணடிக்காம வரத்தை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நிச்சயமாக சுகப்பிரசவத்தை தான் அம்மா கொடுப்பாங்க. குழந்தையோட 5வது மாசம் மீண்டும் அம்மனுக்கு நன்றி கடனை செலுத்திட்டு நீங்க பக்தருக்கு முன்னாடி சாட்சியாக நிக்கலாம். ஓம் சக்தி பராசக்தி.